இந்த கூட்டத்தை தாவேகவினருமே காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேரு தனமான ஒரு செயல்ல வார்த்தைகள் இல்ல கோவத்துல வந்து பேசுறாங்க. இங்க சென்னையில எடுத்த வீடியோ. சென்னையிலங்க வேளச்சேரியில அம்மா திருமண மண்டபம் என்கின்ற ஒரு இடத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டாங்க. அவருக்கு ரிலீஸ் ஆகி வருகின்ற பொழுது அந்த மக்கள் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு தெரியாம திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலில் திமுக ஈடுபடுமா, எங்களை 13 நாட்கள் நாங்கள் அமைதியாக போராடினாம இப்படி எங்களை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் எங்களை கைது பண்ணிட்டாங்களே, இவங்க உருப்புடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் திமுகவை திட்டிக் கொண்டே வந்த அந்த வீடியோ. உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க கூட பேசுங்க. அது என்ன சம்பவம் உங்களுக்கே தெரியும், நான் போனே பண்றேன். ஆனா அது என்ன சம்பவம் அந்த அவங்க நெறியாளர்கிட்டே சொல்லிருங்க, நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் போனேன். நீங்க கேளுங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபேக்ஸ் பத்தி பேசணும். விஜய் வந்து பேசக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து ஃபேக்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய ஃபேக்ட் செக் டீம் வந்து உங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க, நாகப்பட்டினம்ல மெரெயின் காலேஜே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எது உண்மை? அதாவது உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கென்று தமிழ்நாடு அரசால் ஒரு குழு போடப்பட்டிருக்கு, அதான் ஃபேக்ட் செக். ஆனால் அவங்க அப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தா கிடையாது, திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுறாங்க. இப்போ அந்த ஃபேக்ட் செக் டீமுக்கு நான் கேட்குறேன், நாகப்பட்டினத்தில் மெரெயின் காலேஜ் இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா அவங்களால? அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் சிறை போகிறதுக்கும் தயாருங்க. எங்கே மெரெயின் காலேஜ் இருக்கு நீங்கள் சொல்லுங்க. நாகப்பட்டினத்தில் எந்த இடத்துல? நேரடி சவால். நாகப்பட்டினத்தில் மெரெயின் காலேஜ் இருக்கு, கடல் சார்ந்த படிப்பு இருக்கு, கப்பல் சார்ந்த படிப்பு இருக்கு என்பதை நிரூபிப்பதற்கு அந்த உண்மை கண்டறியும் குழுவால் திராணி இருக்கா? கிடையாது. மீன் சார்ந்த படிப்பு இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு. எங்க தலைவர் என்ன கேட்டாரு? எங்க தலைவர் என்ன கேட்டாரு? மெரெயின் காலேஜ் ஒன்று உருவாக்குங்க தானே கேட்டாரு. இதுல எங்க தப்பு இருக்கு? அப்போ உண்மைத்தன்மையை, இந்த உண்மைத்தன்மை குழுவிடம் இருந்தே உண்மையை பெற வேண்டிய ஒரு சூழலா தமிழ்நாடு மாறி போச்சு. அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்துல இருந்தா நீங்க சம்பளம் வாங்குறியா? அந்த ஃபேக்ட் செக் டீமுக்கும் சம்பளம் போகுது இல்ல. அப்ப நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கணுமா, இல்ல பொய்யை பேசி கொண்டிருக்கின்ற அரசுக்கு நீங்க ஏன் ஊதுகுழலா இருக்கீங்க? மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் பொய் பேசணும் நிரூபிக்க சொல்லுங்கள். நாங்கள் தான் சொல்கிறோமே அங்கே மெரெயின் காலேஜ் கிடையாது, நீங்கள் நிரூபிங்க. எங்கள் தலைவர் சார்பாக நானே சிறைக்கு போகிறேன், நிரூபிக்க சொல்லுங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று பவர் கட் பற்றி பேசியிருந்தார் விஜய் அவர்கள். நான் வரும்போது திருச்சியில் ஒயரை கட் பண்ணி விடுறீங்க, டெக்னிக்கல் இஷ்யூ வருது, ஆடியோ சார்ந்த பிரச்சனை, அரியலூரில் பவர் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்னாடி நாள் நாகப்பட்டினத்திலிருந்து தாவேகாவினர் கொடுத்த அந்த பவர் லைன் இஷ்யூ சம்பந்தமான ஒரு அறிக்கை ஒன்று, மனு ஒன்று, அதையும் தெளிவாக பேசலாம். எங்கள் தலைவர் பேசியதை நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். கரண்ட்டை கட் பண்ணி விடலன்னு சொல்லல தலைவர், ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணி விட்டீங்கன்னா அதுதான். திருச்சியில கேபிள் ஸ்பீக்கருக்கு வர ஒயரை கட் பண்ணீங்க, திருச்சியில கேபிள் கட் பண்ணீங்க, பெரம்பலூர்ல கரண்ட் கட் பண்ணீங்க, அரியலூர்ல பவர் கட் பண்ணீங்க, அரியலூர்லயே நீங்க கரண்ட் கட் பண்ணீங்க. நாகப்பட்டினத்துல நீங்க கொடுக்கப்பட்ட இடம் என்பது உயர் மின்னழுத்தம் கொண்ட ஒயர்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு இடம். நீங்க குறுகலான ஒரு இடத்தை கொடுத்துட்டீங்க. தலைவர் அங்க வந்து பேச போறாரு. அவரை பார்ப்பதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க, எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் வராங்க, பல தம்பிமார்கள்லாம் வராங்க. கூட்ட நெரிசல், நிற்பதற்கே இடம் இல்லை. அப்போ கட்டடங்கள் மீதும் மரத்தின் மீதும் ஏறி நின்று தலைவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் ஏறுறாங்க. அந்த மின் ஒயரின் மீது கைப்பட்டு யார் இறப்பா? திமுக கட்சியை சார்ந்தவங்க சாவ போறாங்க. எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தாங்க பாதிப்பு ஏற்படும். அப்ப அந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாகப்பட்டினத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம். திருச்சியில் கொடுத்தோமா, அரியலூர்ல கொடுத்தோமா, பெரம்பலூர்ல கொடுத்தோமா? கொடுக்கலையே. ஏன் திருச்சியில் ஏன் கட் பண்ணீங்க? பெரம்பலூர்ல ஏன் கட் பண்ணீங்க? அரியலூர்ல ஏன் கட் பண்ணீங்க? அப்போ நெருக்கடி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நெருக்கடி கொடுங்க, அதை நாங்கள் சந்திக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி. மக்கள் மன்றத்தில் நாங்கள் சொல்லிட்டோம், மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்னொரு 7 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, மோதி பார்ப்போம். நீங்களா நாங்களான்னு மோதி பார்ப்போம். நேரடி சவால் தான் சொன்னோம், நாங்கள் மறைமுகமாலாம் எதுவுமே சொல்லலை.
ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறாரா இல்லை எங்க அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறாரா என்பதை நேரடி சவால் தான். கடந்த வாரம் முதல் வார பிரச்சாரம் முடிச்ச பிறகே துணை முதலமைச்சர் பேசுறாரு, ஆளாளுக்கு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, பச்சை கலர் பஸ், ஆரஞ்சு கலர் பஸ்ன்னு, எந்த பஸ் வந்தாலும் பிங்க் கலர் பஸ் தான் தமிழ்நாட்டை ஜெயிக்க போகுது 2026 அப்படிங்கறத சொல்றாரு. ஆரஞ்சு கலர் பஸ் என்பது எங்க தலைவர் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த பணம். ம். பிங்க் பஸ் யாரோட பணம்? ம். சொல்லுங்க, யார் பணம்? அரசு கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன? மகளிருக்கு இலவசமா? ஓசி நீங்க ம். மகளிருக்கு பஸ் கொடுத்துட்டு என்னம்மா ஓசியில போறீங்களா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தனமா இல்ல? முதலமைச்சரே வருத்தப்படுறாருல்ல. எங்க வருத்தப்பட்டாரு? ம். இத சொல்லி வருத்தப்பட்டாரா? எல்லாரும் இப்படி பேசுறாங்க, வருத்தமா சொல்லி இருக்கு எனக்கு வருத்தப்பட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் முதலமைச்சரே முதல்ல நாகரிகமா பேசுறாரா? நேத்து வந்தவன் அவன் இவன் எந்த கொம்பாதி கொம்பனும் என்னை வீழ்த்தி விட முடியாது என்று சொல்றாருல, ம். அந்த கொம்பாதி கொம்பனை எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வீழ்த்துவார் தான் நாங்க சொல்றோம். ம். களத்துல சந்திப்போம்னு சொல்றோம். ம். நெல்லு முட்டைக்கு 40 ரூபா கொள்ளடிக்கிறீங்க, அதை எங்க தலைவர் சொல்றாரு. ஃபேக்ட் செக் நிரூபிக்க முடியுமா? அவர் சொன்னது உண்மையா போயேன்னு அதை போய் நிரூபிக்க சொல்லுங்க. ஓகே. பூண்டி அவர் அந்த பூண்டி எம்எல்ஏ அவரே சொல்லிட்டார். பூண்டி கலைராஜனா அவரே சொல்றாரு, ஆமாங்க வாங்குறோம், அவங்களா விருப்பப்பட்டு பார்த்து கொடுக்குறாங்க, அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ அங்கே கொள்ளையடிப்பதை திமுக கட்சியை சார்ந்த எம்எல்ஏவே ஒத்துக்கொள்றாரு. ஃபேக்ட் செக் இதை போய் விசாரிக்கணும்ல. இதை பார்த்து விசாரிச்சு ஆமாங்க ஐயா 40 ரூபா வாங்கலை, சில பேர்கிட்ட 60 ரூபா வாங்குறாங்க, சில பேர்கிட்ட 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஃபேக்ட் செக் அதெல்லாம் கண்டுபிடிச்சி முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும்ல. அப்போ ஃபேக்ட் செக் என்பது மக்களுக்கு தான் சேவை செய்யணுமே தவிர ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துதிப்பாடக்கூடாது. ம். நாங்கள் தோல் உரிச்சோம்ல, நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்புன்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல. இல்லைங்க உண்மை நிரூபிக்க சொல்லுங்கள். நிரூபிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பல கொத்தடிமைகள் உருவாகி விட்டது, பல வாடகை வாய்கள் உருவாகிட்டாங்க. அந்த வகையில் நாங்கள் அந்த ஃபேக்ட் செக் டீமையும் வந்து ஒரு வாடகை வாயாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஓகே. 2 வாரத்துக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, இவ்வளோ எதிர்வினைகள் வந்துகிட்டு இருக்கு. போக போக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம்? அதாவது எதிர்வினைகள் ஏன் வருதுன்னா, உண்மையை தோல் உரிச்சு காட்டுறார் தலைவர். திமுகவினுடைய முகத்திரையை கிழிக்கிறார். வெளிநாட்டுக்கு போனீங்க, மக்களுக்கு முதலீடா இல்லை உங்களுடைய முதலீடு அங்கவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நேர்மை இருந்தா, உண்மை இருந்தா, அறம் இருந்தா சொல்லுங்க. ம். வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இந்த நிறுவனத்தை போய் பார்த்தோம், இவர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், இத்தனை கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம், ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் போனாரா இல்லையா? முதலமைச்சர் போனாரா இல்லையா? 6500 கோடி நமக்கு வந்திருக்கு அப்படின்னார். எங்க அந்த 6500 கோடி? அந்த 6500 கோடியில் எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு? யாராவது ஒருத்தரை ஒரு பேட்டி எடுங்க, சொல்லுங்க. அப்போ எங்கள் தலைவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இன்ன வரைக்கும் பதிலே சொல்லாமல் அவர் நடிகர், கூத்தாடி, காக்கா கூட்டம், இதெல்லாம் ஒரு விமர்சனமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புரியுது. கிட்னி திருட்டு நடந்திருக்கு, எங்கள் தலைவர் அது குறித்து கேட்குறாரு. இந்த மாதிரி உங்கள் கட்சியை சார்ந்த உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாரு. கிட்னி திருட்டுனா அது கூட கோச்சிப்பாங்க, அது வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்குமா? கிட்னி திருட்டு நடந்திருக்கு. திடீர்னு ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் மனு போடுது தமிழ்நாடு அரசாங்கம்? ஏன் பண்ணுறீங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குதுல. அப்போ தலைவர் வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறாருல. மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தலைவர் மாநாட்டில் சொல்றாரு. இல்லைன்னா அந்த கச்சத்தீவை 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்கணும்னு சொல்றாரு. இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு போயிட்டு இது எங்க தாய்நாடு, எங்க தாய்மண், இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இலங்கை அதிபர் பேசுறாரு. அப்படின்னா அப்ப எங்க தலைவருடைய பேச்சு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இலங்கை அதிபருக்கே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை போடுன்னு பொளந்து தள்ளுறாரு எங்க தலைவர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தூங்குவார்னு நினைக்கிறீங்க? உண்மையை தான் பேசுறோம். எந்த இடத்துலையுமே எங்க தலைவர் பொய் பேசினார் என்று ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்ன வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாம எங்களை விமர்சிக்கிறாங்கல்ல, அந்த விமர்சனத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே. அடுத்தடுத்த வாரங்களில் விமர்சனங்கள் இருக்கும், நம்ம அதை மறுக்கவே முடியாது. பட் அதை எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? எல்லாவற்றையும் எதிர்கொள்றோங்க நாங்கள். அதாங்க தலைவரே சொல்லிட்டாங்கல்ல, உங்களுடைய மிரட்டலுக்கு அடிபணிய கூடிய ஆள் நான் கிடையாது, உழைத்து சம்பாதித்து வந்தவன் நான், உங்களை மாதிரி கொள்ளையடிக்கலன்னார்ல, நேரடியாக அட்டாக், நீ கொள்ள கூட்டங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு எனக்கு இது வருத்தமா இருக்கு இப்படிலாம் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கு, ஐ எம் என்ஜாயிங் இட் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. என்ன இது? ஆமா, நீங்க பண்ற தப்ப நாங்க சொல்றோம்ல, நீ தப்பு பண்றேன்னு சொல்றோம்ல, அது எங்களுக்கு என்ஜாய் தான். வருத்தப்படுது நீங்க என்ன குழந்தையா? இப்பதான் முறை திமுக ஆட்சிக்கு வருதா? எத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா?
அப்போ உங்களை போட்டு அம்பலப்படுத்துறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நிஜமாவே ஃபன்னா தான் பாக்குறாரு அது எல்லாத்தையுமே. ஏங்க இதுல திமுக எவ்வளவு சிக்கல் இருக்கும்னு தெரியாது அவருக்கு. ஏங்க அரசியல்னா சிக்கல் வரதாங்க செய்யும், மிரட்டல்கள் வரதாங்க செய்யும். எனக்கே பல மிரட்டல்கள் வருதுங்க. எங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கு பல மிரட்டல்கள் வருது. நேரடியாக ஃபோன் பண்ணி அந்தந்த தொகுதியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மிரட்டுறாங்க, பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க, மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்ச்சியை வந்து அவர்களால் முறியடிக்க முடியுதா? எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்தியாவிலே உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சமூக வலைதள அணி என்றால் அது தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது ஒன்றுக்கு திமுகவால் பதில் சொல்ல முடியுமா? பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை வச்சு பல பேரை வேலைக்கு வைக்கிறீங்க, மாத சம்பளம் 30,000 40,000 50,000 நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க. சம்பளம் வாங்கிட்டு அவனால் வேலை செய்ய முடியல. எங்கள் தொடர் கையில் இருக்கிற ஃபோனு தான். நீ கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 பதில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்லை, ஏன்னா கடந்த மதுரை மாநாட்டில் பேசும்போது கூட முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த முறை கிடையாது, இல்லை, அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. பட் அதன் பிறகு அவர் பேசக்கூடிய தொனி சரியில்லை அப்படின்னு பிரச்சாரங்கள்ல எப்படி பேசுவார்னு பார்த்தா மைடியர் எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணுமா? மைடியர் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பாஸ் விடுறாருல, அங்க இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுறாரா, ட்ரிகர் பண்றாரா? என்ன சொல்றேன், எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாரு? திமுக பேச்சாளர். ஆபாச பேச்சாளர்னு சொல்லணும், பேச்சாளர்னு 19 சொல்லிவிடக்கூடாது. அவ்வளவு கேவலமா, கண்ணிய குறைவா, தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபர். எங்க தலைவர் எந்த இடத்துல ஆபாசமா பேசினாரு? எங்க தலைவருடைய ஸ்டைல் அப்படிதாங்க இருக்கும். அவர் அப்படி பேசினாதான் மக்களுக்கு பிடிக்குங்க. எங்க தலைவர் எப்படி பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அது எங்க தலைவர் பேசுறாரு. இதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு? மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுறாரு. அங்க இருந்த மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. மை டியர் அங்கிள்னு சொன்னா கோச்சிக்கிறீங்க, மை டியர் சிஎம் சார்னு சொன்னா கோச்சிக்கிறீங்க. என்னதான் சொல்லணும்? மை டியர் கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்லணுமா? மை டியர் திருட்டு கூட்டம் ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? எது சொன்னாலும் கோச்சிக்கிறீங்க அப்படின்னா என்னதான் சொல்லணும்? நேற்று இவர் டிஆர்பி ராஜா அவர் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றார். யாரு கண்டவன்? ஏங்க நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்யா, கேள்வி கேட்காதான் செய்வோம், நீங்க பதில் சொல்லணும். இது ஒரு பதிலா? கண்டவன்றது ஒரு பதிலா? ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? எங்களுக்கு வந்து வகுப்பு எடுக்கக்கூடாது, இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடாது. நாங்களா இப்படி பேசிட்டு இருக்கோம் உரிமையில? விஜய திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு போல, போன பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு. கட்சியில பலரும் பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதே நேரத்தில் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு மாற்றம் வர வேண்டும், இங்க பாசிச பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பிஜேபி எப்படி ஒரு பாசிச கட்சியாக இருக்கோ அதுக்கு நேர் எதிராக அதே போன்ற ஒரு பாசிச கட்சியாக திமுக இருக்கு. அப்போ திமுக வீழ்த்த வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஒரு நல்லாட்சி செய்வாங்க, ஒரு நல்லது செய்வாங்க என்கிற அடிப்படையில் தான் பலரும் திமுக ஓட்டு போட்டு இப்போ மனசளவில் அவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறாங்க. தெரியாமல் திமுக ஓட்டு போட்டோமே, இந்த கொள்ளை கும்பலுக்கு ஓட்டு போட்டோமே, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு ஓட்டு போட்டோமேன்னு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு, கேவலமாக நடந்து கொண்டிருக்கு. இதை முடித்து வைக்க வேண்டிய ஒரு கடமையாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கார். அவர் கண்டிப்பாக திமுக முடிச்சு வைப்பார். நிறைவான கேள்வி, கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தன்னெழுச்சியா அந்த கூட்டம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கூட்டத்தை தாவேகாவினருமே காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து ஒரு செயல்ல வார்த்தைகளை கொஞ்சம் இது என்னோட இன்டர்வியூ, நான் அதை சரிங்க இருந்துட்டு போடுங்க. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணாம்னா பீப் சத்தம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை கருத்தியெல்லாம் விமர்சிங்க, எங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னா விமர்சிங்க. நாங்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோன்னா எங்கள் இதில் பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிங்க. அது வந்து தூய்மை பணியாளர்கள் அமைதியான முறையில், நேர்மையான முறையில் தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய தூய்மை பணியாளர்களை நைட்டு இரவு நேரத்தில் காவல்துறை வைத்து அடித்து சித்திரவதை செய்து கைது செய்தது யாரு? திமுக அரசாங்கம். கூலி உயர்வுக்காக தூய்மை பணியாளர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்ற பொழுது கூலி படம் பார்த்துருந்தார் நம்ம சொகுசு முதலமைச்சர் அவர்கள். அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்காக எங்கள் கட்சியினுடைய தோழர்கள், எங்கள் மாவட்ட செயலாளர் திரு தாமு அவர்கள் தலைமையில் போகிறாங்க. போயிட்டு அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கு மதிய உணவுலாம் கொடுத்து அவங்க ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்போது பேசக்கூடிய அந்த வீடியோ காட்சி தான் அது.
அவங்க வந்து அந்த ஒரு கோபத்துல வந்து பேசுறாங்க. இங்க சென்னையில எடுத்த வீடியோ. சென்னையிலங்க Okay. வேளச்சேரியில அம்மா திருமண மண்டபம் என்கின்ற ஒரு இடத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டாங்க. அவருக்கு ரிலீஸ் ஆகி வருகின்ற பொழுது அந்த மக்கள் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு தெரியாம திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலில் திமுக ஈடுபடுமா, எங்களை இப்போ 13 நாட்கள் நாங்கள் அமைதியாக போராடினாமே, இப்படி எங்களை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் எங்களை கைது பண்ணிட்டாங்களே, இவங்க உருப்புடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் திமுகவை திட்டிக் கொண்டே வந்த அந்த வீடியோ. இது எப்படி திமுக திரிக்குதுன்னா, தலைவர் அவர்கள் இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை நோக்கி வருகின்ற பொழுது அங்கே கூட்டத்தை திரட்டுவதற்கு எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் 200 ரூபா 300 ரூபா காசு கொடுத்துட்டு நாங்கள் கூட்டம் கூட்டுறோம், தலைவர் போன பிறகு அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் சேரலை, அப்போ தாவேக்காவும் காசு கொடுத்து மக்களை கூட்டுதுன்னு யார் சொல்கிறா? காசு கொடுத்து கூட்டம் வராத திமுக சொல்லுது. ஏன் சொல்கிறேன்னா, கரூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் பேசலை, எம்டி சேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் முப்பெரும் விழாவில். அப்போ காசு கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் இது போன்ற பித்தலாட்ட வேலைகள் எப்படி செய்யணும். அது போன்ற ஒரு பித்தலாட்ட வேலைகள் தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் கூட பேசுங்க, அது என்ன சம்பவம்ன்றது உங்களுக்கே தெரியும், நான் ஃபோனே பண்ணுறேன். இது வந்து இல்ல, நான் இணையம் முழுக்கவும் தாவேக்காவினர் காசு கொடுத்து வரவழைச்சிருக்காங்க கூட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ திமுக கட்சி செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயலுங்க. ஆளுங்கட்சி எப்பவுமே அது அப்படிதான் செய்யும், அதுவும் குறிப்பாக திமுக அப்படி தான் செய்யும். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேனே. இது என்னைக்கு நடந்த சம்பவம்? இது தூய்மை பணியாளர்கள் கைது பண்ணாங்களே அந்த நேரத்திலேயே ரிப்பன் பில்டிங் வெளியில போராடினாங்கல்ல. அண்ணா அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் லீலா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லீலா. சொல்லுங்க, திடீர்னு லைன்ல. இல்லைங்க, யூடியூப் சேனல் இன்டர்வியூல இருக்கேன். ஓகே லீலா. திடீர்னு அந்த நெறியாளர் சகோதரி ஒரு வீடியோ காமிச்சு, நீங்களும் மற்ற கட்சி போல கூட்டத்துக்கு காசு கொடுக்குறீங்க, நீங்கள் போயிட்டு வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க அது தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது திமுக அரசாங்கம் கைது செய்து மண்டபத்தில் அடைச்சாங்க, அவர்களை போய் எங்கள் மாவட்ட செயலாளர் பார்க்க போனார். பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து வெளியில் வந்த காட்சி வந்து பேசி திமுகவை தான் திட்டிட்டு போகிறாங்க, அதை வந்து இவங்க தப்பாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அவங்க இன்னும் நம்பலை. சரிங்க, நான் எங்கள் மாவட்ட செயலாளருக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ லைவ்ல தான் இருக்கேன். இல்ல, அதுல ஆடியோ நமக்கு கேட்கல, ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் வாங்கிட்டாங்க. வீடியோ போறதுக்கு ரெடி ஆயிட்டேன், எல்லாம் வச்சுட்டு வீடியோ போட போற கரெக்டா நீங்க இந்த டைம்ல கால் பண்ணிட்டீங்க. இல்ல எனக்கு காலையில இருந்து ஆனா நீங்க பண்ண நல்ல விஷயத்த ஏன்னா இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த டைம்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அது என்ன சம்பவம் அந்த அவங்க நெறியாளர்கிட்டே சொல்லிருங்க, நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் ஃபோனை. நீங்க கேளுங்க. ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம சென்ட்ரல்ல ரிப்பன் மாளிகை வாசல்ல நின்னாங்க பாத்தீங்களா, போராட்டம் பண்ணாங்க. அப்போ அவங்கள எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியால எடுத்துட்டு போயிட்டு அடைச்சாங்க. ஓகே. அந்த டைம்ல வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில வந்து நம்ம இங்க மண்டபத்துல அவங்கள அடைச்சு வைத்தாங்க, கைது பண்ணி. அந்த டைம்ல வந்து நம்ம தமிழக வெற்றிகள் தோழர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்க அங்க போயிட்டு அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து நாங்க அங்கதான் இருந்தோம். அதான் மணியா ஒரு 11-12 மணிக்கு அங்க போனோம். அப்பத்துல இருந்து அவங்க கூட தான் இருந்தோம். மதியம் அவங்களுக்கு அந்த டைமுக்கு நம்ம லஞ்ச் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா அவங்க வெளியில விடுற வரைக்கும் அங்கேயேதான் இருந்தோம், எங்கேயும் போல. அவங்களுக்கு எல்லாமே அங்க நம்ம பக்கத்துல நின்று எல்லாமே பண்ணோம். அந்த டைமுக்கு அவங்க மக்கள் வெளியில வந்து எனக்கு நன்றி சொல்லுவாங்க, நாங்க கவலைப்படாதீங்க, எப்பயுமே எங்க தலைவர் சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம், தலைவரோட வழிகாட்டுதல் தான் நாங்க இங்க வந்திருக்கோம், தளபதி எப்பயுமே உங்க கூட நிப்பாரு, நாங்களும் உங்க கூட துணையா நிப்போம், எந்த வகையிலயும் உங்களை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா 2026ல உங்க தலைவர் தளபதி தான் வருவாரு அப்படின்றத அவங்களே அடித்தரமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோவை அவங்க மொத்த பேரும் அரசு ஆகி வரும்போது கும்பலா வெளில வருவாங்கல்ல, ஆமா, அப்போ வரும்போது அவங்க கிட்ட நான் சொல்றதும் அவங்க எனக்கு நன்றி சொல்லுவாங்க, அப்படின்ற சொல்ல. இதுல ஒரு நிமிஷம், இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, அந்த வீடியோ வந்து வெறும் ஆடியோ மாத்தி பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கிளியர் ஆயிடும். மேடம் நான் ஒரிஜினல் ஃபுட்டேஜும் கொடுத்துறேன் மேடம், ஓகேங்களா? ஏன்னா மக்கள் அதுல என்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியும்ல. அது மணிக்கு நான் அனுப்பிச்சுடுறேன், மணிக்கிட்ட கேட்டுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து தூய்மை பணியாளர்களுக்கோசம் எங்க தளபதி அமைச்சாரு, நாங்க அதுக்கோசம் தான் போய் நின்னோம், அவங்களுக்கோசம் உண்மையா நின்னோம். ஆனா அந்த விஷயத்த இவங்க தேவையில்லாம இவங்களே வந்து தலையை கொடுத்து மாட்டிட்டாங்க மேடம். இதுதான் திமுகவோட
கட்டமைப்பு இப்படிதான் இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்லது பண்ண மாட்டாங்க, நல்லது பண்றவங்கள தப்பா காட்டுவாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று. புரியுது. நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி மேடம். புரியுது. எனக்கு அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன். ஓகே, நான் செக் பண்ணுறேன். அதுதான், இப்போ இதுக்கு அடுத்த சிக்கல்கள் வந்துட்டே இருக்கும். எவ்ரி வீக் வந்து விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இருக்கும். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அடுத்தடுத்து தொடர்ந்து அதை பற்றி சிக்கல்கள் வரதாங்க செய்யும். அதுவும் திமுக வந்து கண்டிப்பாக சிக்கல் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவன் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நாங்கள் காலங்காலமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், காலகாலமாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரே குடும்பமே கொள்ளையடிச்சிட்டு மன்னராட்சியை செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரே குடும்பத்தில் மாறி மாறி தலைமை பண்புல இருப்பதுமே மிகப்பெரிய ஒரு பாசிசம், மிகப்பெரிய ஒரு சனாதனம். அதை திமுக செய்து கொண்டிருக்கு. இதை குறித்து கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பேசணும். ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு வந்து அவர் ஏன் இப்படி ஆனார்னு எனக்கு தெரியல, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அவர் தான் சட்டமன்றத்தில் நாகப்பட்டினத்தில் வந்து அரசு மருத்துவர்கள் இல்லை, மருத்துவர்களை வந்து உடனடியாக நியமனம் செய்யுங்க அப்படின்னு ஆளூர் சானவாஸ் தான் பேசினார். சட்டமன்றத்தில் பேசி அந்த வீடியோ கூட அங்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறார். ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு ஒரு நேரடி சவால். இன்று வரை காலி பணியிடங்கள் அப்படியேத்தான் இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் அரசு மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருக்குது, செவிலியர்களுடைய பற்றாக்குறை இருக்குது. 130க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. அதை ஆளூர் சானவாஸ் அவர்கள் நிறைவேற்றி தருவாரா? ஏங்க, ஆளூர் சானவாஸ் அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல அவரே ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்றாரு, மக்களோடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். நாகப்பட்டினம் சார்ந்த மக்களிடம் போய் கேளுங்க ஆளூர் சானவாஸ் எப்படி இருக்கிறாருன்னு. நாங்கள் அவரை பார்த்ததே இல்லைங்க. அவர் எங்கே டிவியில் பேசுகிறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, அவ்வளோதானே தவிர மக்கள்கிட்ட அவர் பேசவே மாட்டேன்றாரு. இங்கே குடிநீர் பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை இருக்குது, மீனவர்கள் பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இது குறித்து அவர் எதுவுமே எங்களிடம் அவர் பேசவே இல்லை. ஆகுனா போய் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரே தவிர எங்களுடைய குமுறல்களே அவர் பேசவே மாட்டேன்றாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு ஆளூர் சானவாஸ் பதில் சொல்வாரா? அதாவது திமுகவை குளிர்விக்க வேண்டும், மகிழ்விக்க வேண்டும், மீண்டும் நாகப்பட்டினத்தில் அந்த தொகுதியை வாங்க வேண்டும் என்பதற்காக எங்களை வந்து ரொம்ப அவதூறாக பேசுவது என்பது பச்சை அயோக்கியத்தனமானது. மீண்டும் மீண்டும் எங்களை வந்து பிஜேபியோடு பொருத்தி வச்சு பேசுவது பச்சை அயோக்கியத்தனமானது. பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள், அதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா என்கின்றதை மிக தாழ்மையோடு ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நிச்சயமா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் தெளிவாக இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். இடத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.